நான் சமோசா 3 தின்னேன். நீங்க முறுக்கு தின்ன வேண்டீங்க, அதனால தின்னல. போதும்மா, எல்லாம் மிஞ்சி வச்சிருந்தா தான். நான் Hello, good evening. Good evening. Good evening, sir. Good evening, sir. evening. இனிமே நோம்பு திறந்துட்டீங்களா? எல்லாரும் நோம்பு திறந்தாச்சா பிள்ளைகள்? ஓ சார். ஆம் சார். இல்மா தான் பேசிட்டு இருந்தாங்க, தான் கேட்டேன். அப்புறம் மைக்கை மியூட் பண்ணி விட்டேன். இல்மா இங்க இல்மா இருக்காங்களா? இல்ல. ஓ சார். இருக்கிறீங்க இல்மா. நாங்களும் நாங்க நோம்பு இல்லையா இல்லையா? எல்லாரும் ஓகே தானே? நோம்பு திறந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு பிள்ளைகள்? 6:20க்கா? ஓ சார். 6:16 சார். 6:16. ஓகே. சரி சரி. எப்ப? மார்ச் 19 20 நோம்பு பெருநாள்? மார்ச் 20 போட்டிக்கு சார். 19 நினைக்கிறேன். 19 சார். அப்படி அந்த காலத்துக்குள்ள வரும் இல்லையா? 19 20 21 20 வரும். ஓகே, ரைட். இப்ப நாங்க படிப்போம். இன்றைக்கு கவரேஜ் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குது, ஏதோ வீட்டுல இருக்கேன், கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட். இன்னைக்கு படிப்போம். நாங்க கடைசியா படிச்சதுல ஏதாவது கேட்க இருக்குதா? கடைசியா படிச்ச விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படிங்கிறது? நாங்க படிக்கிற எல்லாமே விளங்குதா உங்களுக்கு? விளங்கலைன்னா அதையும் சொல்லணும். விளங்கலைன்னு சொல்லி அது விளங்குறதுக்கு என்ன செய்யறன்னு சொல்லி பார்ப்போம். சரி, கடைசியா என்ன படிச்சோம்? முன் வரலாற்று காலம் முடிச்சிட்டு தானே 3வது பாடம் போயிட்டு இருக்கிறோம். 3வது பாடத்துல கடைசி பகுதி அரச கோட்பாடு படிச்சோம், அரச பாரம்பரியம் படிச்சோம், அரச கல்வி படிச்சோம். அப்படியா? மன்னர்கள் படிக்கணும் நினைக்கிறேன். அரசின் வளர்ச்சி படிச்சிட்டோம். இந்த பாதிகாபிய மன்னனுடைய சிலை சம்பந்தமா நான் சொல்லியிருந்தேன். ருவான்வெளி சாயாவுக்கு முன்னுக்கு இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்கள் படிச்சிருந்தோம். வேற சரி, ஓகே பிள்ளை, சொல்லுங்க பாப்போம். கடைசியா இதுல ஏதாவது கேட்கணுமா? சுட்டகிரமனுடைய காலத்துல இருந்த விஷயம் படிச்சோம், அவரோட முக்கியத்துவம், அரச கோட்பாடுல மன்னர்களுடைய பெயர்கள், சிறப்பு பெயர்கள், தாங்க எப்படி தங்களை
வெளிப்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்லியும், அரச கருவி, மகாராஜா, தலைமை அமைச்சர், அமைச்சர்கள், இது சம்பந்தமா அந்த இது பாடமாக்கி இருக்க சொன்னேன், ஞாபகம் வச்சுக்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ராஜா என்பவர் மகிழ்விப்பவர். பிரதான காலத்துல அரசர்கள் மக்களை மகிழ்விப்பவர்களாக இருந்தாங்க தங்களுடைய ஆட்சி சிறப்பின் மூலமாக. இந்த முறையும் இந்த வினாக்கள் வந்திருந்ததுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். வினாக்கள் வந்தது பாட்டு எங்கேயோ கேட்கப்பட்டிருந்தது. இது ஒரு வினாவாக வந்திருந்தது. பார்த்த ஞாபகம் ஒன்று இருந்தது. சரி, இதுல ஏதாவது சந்தேகம்? இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இந்நாட்டை ஆண்ட முக்கியமான மன்னர்கள். இதோட இன்னைக்கு இந்த பாடம் முடிஞ்சிடும். அடுத்த பாடத்துக்கு நாங்க போயிடலாம். ஒரு ரிவிஷனோட போவோம். முடிஞ்ச ரிவிஷன் ஒன்று செய்வோம். இல்லாட்டி அடுத்த பாடத்துக்கு நாங்க போகலாம். சரி, இது இன்னைக்கு நான் மன்னர்கள் படிப்பிச்சேன் உங்களுக்கு. ஆமா இல்ல? கேக்குதா நான் பேசுறது? ஓ, மன்னர்கள் இன்னும் படிப்பிக்கல தானே? மற்ற படிப்பிச்சு தானே? எப்பயும் லேட் ஆகுது தகவல் சொல்றதுக்கு. குயிக்கா சொல்லணும். அடுத்து குயிக்கா சொன்னீங்கன்னா தான் அடுத்த கடத்துக்கு போய்கிட்டு இருக்கலாம். ரைட். இந்த நாட்டை ஆண்ட முக்கியமான மன்னர்கள்ல நாங்க இந்த பாடத்துல 3 மன்னர்களை பத்தி படிக்க போறோம். துட்டகைமுனு, பசவன், முதலாம் விஜயபாகுமன். சரி, 3 பேர். ஒன்று துட்டகைமுனு, இன்னொன்று பசவன், இன்னொன்று முதலாம் விஜயபாகுமன் பத்தி படிக்க போறோம். இந்த மன்னர்கள் பிரதான காலத்துல இலங்கையில பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான சேவைகளை இவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. சரி, அந்த சேவைகள்ல பாத்தீங்கன்னா இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி படிச்சிருக்க அந்த பாடம். இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி எப்படி, குடும்ப தலைவன் கமிக்க பருமக்க, அந்த பருமக்கையிலிருந்து ஆட்சி எப்படி வந்தது, அந்த முதலாவது மன்னன் யார், அந்த மன்னர்கள் காலத்தில் நடந்து வந்த முக்கியமான விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். சரி, அப்ப இந்த நீண்ட கால அரசியல் அதிகார வளர்ச்சியில சமூக பொருளாதார செயற்பாடுகளின் செல்வாக்குக்கு உட்பட்டு வந்த விதத்தை இதுவரை கலந்துரையாடப்பட்ட கருத்துக்களில் இருந்து நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். இவ்வளவு நேரம் படிச்ச விஷயத்துல அதை நீங்க விளங்கி இருப்பீங்க, எப்படி அரசியல் அதிகாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி. இதுல கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் இந்து சமுத்திரத்தில் நிகழ்ந்து கொண்ட சர்வதேச வர்த்தக செயற்பாடுகளில் நன்மைகளை பெற்றுக் கொள்வதென்றால் பன்முகப்படுத்தப்பட்ட நிர்வாகத்துக்கு பதிலாக மத்தியமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறைக்குள் வருவதே பயன்மிக்கதாகும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள. ஏன்னா வர்த்தகம் ஆரம்பத்துல மேற்கு நோக்கி இருந்ததுன்னு சொன்னா மன்னார் துறைமுகத்தை மையப்படுத்தி இருந்தது. இலங்கையில இருந்த பிரதானமான வர்த்தக துறைமுகமாக இருந்தது மன்னார். மாந்தை, மகாதித்த, மாந்தோட்டம் இப்படிலாம் சொல்லப்பட்டது இந்த மன்னார் துறைமுகம். அந்த மேற்கு நோக்கி இருந்த வர்த்தகம் மெதுமெதுவாக என்ன செய்ததுன்னு சொன்னா கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சது. காலம் செல்ல 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 வர்த்தகம் கிழக்கு நோக்கியதாக மாறியது. அப்ப வர்த்தகம் கிழக்கு நோக்கியதாக மாறியதுன்னு சொன்னா திருகோணமலை, அதாவது கோகர்ண துறைமுகம் முக்கியத்துவம் பெற்றது. அப்ப இந்த ஆட்சி மையமும் என்ன செய்யப்படணும், அரசர்களும் அதுக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய ஆட்சியை பலப்படுத்தணும். இப்ப மத்திய மயப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி கொண்டு வந்து ஒரு மன்னனின் கீழே சகலதும் என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அந்த வேலைய சரியாக செய்தவர்கள் தான் இப்ப நாங்க படிக்க போற மன்னர்கள். அதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டதனால் அரசியல் அதிகார வளர்ச்சி போக்கிற்கு இணையாக ஆட்சியாளர்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கையும் பங்களிப்பையும் இந்நாட்டு ஆட்சியாளர்கள் ஒரு சிலரை கொண்டு இந்த பகுதியில கலந்துரையாட போறோம். எல்லா மன்னர்களையும் நாங்க படிக்க இயலாது. அப்ப ஒரு சில முக்கியமான மன்னர்கள் தாங்கள் செய்த பணிகள் இந்த நாட்டுக்காக, அதை வச்சுதான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அதுல முக்கியமான ஒரு ஆட்சியாளர் தான் துட்டகைமுனு மன்னன். முதலாவது மன்னனாக துட்டகைமுனு பார்க்கிறோம். துட்டகைமுனு மன்னனை எல்லாரும் தெரிஞ்சவங்க. காரணம், நாங்க இது கிரேட் 6லயும் அவர் பற்றிய தகவல்களை படிச்சிருக்கிறோம். 6ல படித்து அப்படி கிரேட் 8லயும் பார்த்து வந்திருக்கிறோம். அப்ப இந்த துட்டகைமுனு மன்னன்கிறவர் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒருவராகத்தான் இருக்கணும்.
இவரை பத்தி நாங்க நோட்ஸை பாக்குறதுக்கு முன்னுக்கு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாக திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்ட முதலாவது மனித ஒன்வேர்ட் ஆன்சர் கேள்வியில ஓ லெவல்ல கேட்கப்படுகிறது. திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்ட முதலாவது மன்னன் யாருன்னு கேட்பாங்க, அல்லது திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்ட அனுராதபுர ஆட்சியாளன் யாருன்னு கேட்பாங்க. துட்டுக்கு முன்னுதான் யாரோடு திட்டமிட்ட படையெடுப்பை அவர் மேற்கொண்டாருன்னு சொன்னால், எல்லால மன்னனை இந்த நாட்டில இருந்து கொன்று விரட்டி அனுராதபுரத்தை கைப்பற்றி கொண்டார். எல்லாளனை பற்றி நீங்க அறிஞ்சிருப்பீங்க, தமிழ் பாடத்திலையும் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. மனு நீதி கண்ட சோழனுக்கு ஒப்பானவர். மனுநீதி கண்ட சோழன் சொல்றவரு இந்தியாவில் இருந்த ஒரு அரசன், சோழ வம்சத்தை சேர்ந்த மனு நீதி கண்ட சோழன். சரிதானே? அவர் சொல்லுவார், தன்னுடைய மகனால் ஒரு பசுக்கன்று இறந்த போது, தேரில் அகப்பட்டிருந்த போது அதற்கு பரிகாரமாக தன்னுடைய மகனையே தேருக்கு இரையாக்கியவன், பலி கொடுத்த மன்னன் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பு பெற்றவன் தான் அந்த மனுநீதி கண்ட சோழன். அவனுக்கு ஒப்பானவன் தான் எல்லாளன். அந்த எல்லாள மன்னன் அனுராதபுரத்தை 44 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். அவனை வென்று, அதாவது கொலை செய்து அனுராதபுரத்தை மீட்டு எடுத்த பெருமைக்குரிய மன்னன் தான் துட்டகைமுனு மன்னன். இதுல இந்த இடத்துல இல்லாத 2 விஷயம் நான் சொல்றதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தேவையான விஷயம். துட்டகைமுனு மன்னன் எல்லாள மன்னன் யாரிடம் இருந்து அனுராதபுர ராசதானியை கைப்பற்றினான்? எந்த மன்னனிடம் இருந்து அனுராதபுர ராஜ்யத்தை கைப்பற்றினான்? அப்படி ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான விடை அசேல மன்னன். அசேலன்னு சொல்லுவோம். அசேலன் அனுராதபுரத்தை அசேல மன்னன் ஆண்ட போது அவரிடம் இருந்து அனுராதபுர ராசதானியை எல்லாள மன்னன் கைப்பற்றினான். யார் அந்த அசேலன்? தேவநம்பி தீச மன்னனுடைய கடைசி சகோதரன் அசேலன். அசேல மன்னன், அசேலன் போடுங்க, அசேல மன்னன் சொன்னா சரி. அவர் ஆளும் போதுதான் எல்லாளன் படையெடுத்து வந்து தமிழ் மன்னன் அனுராதபுரத்தை மீட்டு 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப துட்டகைமுனு மன்னனுக்கு வாங்க. அப்படி முக்கியமான விஷயம் சொல்லும் போது எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் எக்ஸாம் நேரம். இந்த துட்டகைமுனு மன்னனை பொறுத்தவரையில வரலாற்று மூலாதாரங்களில் விரிவான முறையில் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற துட்டகைமுனு மன்னன் இந்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை முறையான விதத்தில் உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தவன் ஆவான். நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த முறை துட்டகைமுனு மன்னன் வரல. உங்களுக்கு சிலர் அடுத்த முறை துட்டகைமுனு வரலன்னு சொன்னா, இந்த பேனை வந்திருந்தாங்க 2 பேர். தேவநம்பி துட்டகைமுனு மன்னன் இந்த பேனை வந்திருக்கிறாங்க. துட்டகைமுனு மன்னனால் செய்யப்பட்ட சேவைகளை 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு விளக்குக. தேவநம்பி தீச மன்னனின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் கேட்டிருக்கிறாங்க தேவநம்பி தீச மன்னன். அதே மாதிரி எத்தனாம் பக்கம்? எத்தனையாம் பக்கம்? 3வது பாடத்துல பாருங்க, பக்கம் போட்டிருக்கும் 45. உங்களோட புத்தகத்துல சில நேரம் கொஞ்சம் 45 அதே தான். சரி, புக்கை போடுறதுக்கு காரணம் புக் வாசிக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மன்னனை பத்தி எனக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தரையும் சொன்னா போதும், ஒரு 5 நிமிஷம் கூட போகாது, சொல்லி முடிச்சிடலாம். ஆனா இவங்க செய்யற ஒவ்வொரு பணிகளும் இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவை. நீங்க வாசிக்கணும். புத்தகத்தை நீங்க வாசிக்கிறது இல்லையே. நான் ஏற்கனவே சொன்னேன் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லி. புத்தகம் வாசிக்கணும். வரலாறு புத்தகம் மட்டும் இல்ல, உங்களுக்கு இருக்கிற பாட புத்தகங்கள் அனைத்துமே வாசிக்கப்படணும். எல்லாம் வாசிக்கணும். வாசித்தா முழு புத்தகமும் வாசிக்கணும். கிரேட் 10 புத்தகம் அவ்வளவு வாசிக்கணும். இப்ப கிரேட் 6ல இருந்து வந்த நீங்க, அல்லது பிரைமரியை விட்டுருவோமே, கிரேட் 5 பெரும்பாலும் எல்லாம் படிப்பிச்சிருப்பாங்க. கிரேட் 6ல இருந்து வந்த நீங்க என்றைக்காவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களோட அவ்வளவு புத்தகங்களையும் முழுமையாக வாசித்தவர்கள் இருக்கிறீங்களா? எல்லா புத்தகமும், ஆங்கிலம் உட்பட, மேக்ஸ், சயின்ஸ், முழு புத்தகமும் வாசித்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? 6ல இருந்து இல்லதானே? யாருமே வாசித்தவர்கள் இல்லை. நான் உட்பட நானும் வாசிக்கல. வாசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை தானே? அப்ப புத்தகம் கொடுக்கப்பட்டது எங்களுக்கு எக்ஸாமுக்கு தானே. இந்த புத்தகத்துல இருக்கிற அவ்வளவு விடயத்துல இருந்து தான் எக்ஸாம் பேப்பர்ல வினா வரப்போகுது. இந்த புத்தகத்துல உள்ளதுதான். புத்தகத்தை விட்டு வெளியில இருந்து ஒன்றும் வரப்போறது இல்லை. உங்களுக்கு 10, 11 புத்தகம்.
அப்ப நீங்க சொல்லலாம் 6ல இருந்து வரலாறு தேவநம்பிதீசன் அங்கேயே இருக்காரு. தேவநம்பிதீசன் நாங்க கிரேட் 10லயும் படிக்கிறோமே. கண்டிராட்சியம் வரும். கண்டிராட்சியம் கிரேட் 8ல படிச்சாலும் 10ல படிக்கிறோமே. மறுமலர்ச்சி கிரேட் 8ல படிச்சு 10ல படிக்கிறோமே. 10ல அங்க படிக்கிற பாடங்கள் திருப்பி 10-11 புத்தகத்துல இருக்குது. 10-11ல இருக்கிற பாடங்கள் நாங்க 6ல இருந்து நாங்க படிச்சிருக்கிறோம். அதை மீண்டும் தொகுப்பாக தான் 10-11 கொடுத்திருக்காங்க. 10-11 புத்தகம் மட்டும் படித்தா போதும் வரலாறு பாடத்துல நீ எடுக்கிறதுக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. இப்ப வந்து எடுக்கணுமா இருந்தா வரலாறு புத்தகத்தை வாசிக்கணும் முழுமையாக. வரலாறுல எடுக்கணுமா இருந்தா, இப்ப மத்த புத்தகத்துல எடுக்கணுமா இருந்தா அந்தந்த புத்தகங்கள் முழுமையாக வாசிக்கப்படணும். அப்ப நீங்க வாசிக்காதனால தான் நான் இங்க பிடிஎஃப் போட்டுட்டு உங்களை காட்டிட்டு போகாம முழுமையாக வாசிச்சு விளங்கப்படுத்துறதுக்கு இந்த புத்தகத்துல இந்த இடங்கள்ல இவ்வாறான விடயங்கள் இருக்கு, அந்த இடங்களை நீங்க மார்க் பண்ணணும். சரி, மார்க் பண்ணணும். அப்பதான் நீங்க புத்தகத்தை புரட்டி பாக்குற நேரமாவது எக்ஸாமுக்கு முதல்ல இந்த முக்கியமான விஷயங்கள் மார்க் பண்ண இடம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் வாசிச்சு விளங்கப்படுத்துறேன். இது யாருக்காவது கஷ்டமா இருக்குமா அந்த வாசிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கு ஏற்று நாங்க வேணா சொன்னோம்ல விளங்கப்படுத்திட்டு போகலாம். ஆனால் அது அவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகே, ரைட். பாருங்க, அவனது காலத்தில் வேகமாக வளர்ச்சியுற்று வந்த இந்து சமுத்திர வியாபார நடவடிக்கைகளிலிருந்து பேரளவு லாபத்தை ஈட்டி வந்த மாந்தை அப்படின்னு சொல்ற மாந்தோட்ட இல்லையா, மாந்தோட்ட மகாதித்த மன்னார், இதெல்லாம் ஒரு இடத்துக்கு சொல்லப்படுற பெயர், மன்னாருக்கு சொல்லப்படுற பெயர் தான். என்ன பக்கத்துல நீங்க எழுதி வச்சுக்கலாம். மாந்தை, மன்னார், மகாதித்த, மாந்தோட்டம், மாந்தோட்ட அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இடத்துக்கு சொல்லப்படுற பெயர். இந்த சர்வதேச துறைமுகத்தை அக்கால அனுராதபுர ஆட்சியாளனான எல்லாரிடமிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அவனால் முடியுமாக இருந்தது. ஏன்னா துட்டகைமுனும் அனுராதபுரத்தை மீட்டெடுக்கணும். இது பெரிய கதை, அந்த கதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டைம் தான் நான் சொல்றேன். அந்த பெரிய ஒரு விஷயம். அப்ப துட்டகைமுனு மன்னன் நினைக்கிறான், எல்லால மன்னன் இந்த மன்னார் துறைமுகத்தினூடாக வருகின்ற அவ்வளவு வரி, கப்பல்கள் வருகிறது, வருமானம், வியாபாரம் அங்கத்தான் நடக்குது, அந்த வரி அனைத்தையும் எல்லால மன்னன் எடுத்துக்கொள்கின்றான். இது நமது நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது அந்நிய மன்னனான எல்லாளன் எடுத்துக்கொள்கின்றான். ஆகவே எல்லாளனை துரத்தி விட்டு என்ன செய்யணும், மன்னார் துறைமுகத்தை மீட்டெடுக்கணுங்கிறது அவனுடைய கனவு. அதே மாதிரி மன்னார் துறைமுகத்தை அவன் மீட்டெடுத்தான். எல்லாளனை கொலை செய்து மீட்டெடுத்தான். அதுக்கு பிறகு அனுராதபுரத்துக்குள்ள அவன் போகும்போது துட்டகைமுனு மன்னன் பார்க்கிறான், அனுராதபுர நகரம் அவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, அவ்வளவு அபிவிருத்தி செயற்பாடுகள் எல்லால மன்னனால் செய்விக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் உணர்கிறான், எல்லாரும் அங்க வந்து அவ்வளவு வருமானத்தையும் வரி பணத்தையும் வைத்து, வரியையும் வைத்து அனுராதபுரத்துக்குத்தான் சேவை செய்திருக்கிறான். அதனால தான் எல்லால மன்னன் இறந்ததுக்கு பிறகு அவர் இறந்த இடத்துல, அவருடைய நினைவு புதைக்கப்பட்ட இடத்துல நினைவு தூபி கட்டப்பட்டது. அங்கே போறவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வழிபட்டுட்டு போகணும் அப்படின்னு கட்டளை பிறப்பித்தான் துட்டகைமுனு மன்னன். எல்லாளன் மன்னன் சிறந்த ஒரு ஆட்சியாளன். ஏன்னு சொன்னால் அவன் ஆட்சி செய்து சிங்கள பிரதேசம், சிங்களவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை ஒரு தமிழ் மன்னன் ஆளும் போது அந்த இடத்துல எந்த ஒருவராலும் அந்த மன்னனுக்கு எதிராக எந்த ஒரு குழப்பமும் கிளர்ச்சியும் வரவில்லை. ஏன்னா அவன் நேர்மையான ஆட்சியாளன். தனது நண்பனாக இருந்தாலும் தனது எதிரியாக இருந்தாலும் பிழை செய்தால் தண்டனை கிடைக்கும், பாரபட்சம் இல்லை. அதான் ஒரு சிறப்பம்சம். சரி, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாளன் எல்லாரனை பத்தி நமக்கு கேட்கறது இல்லை, அவனுடைய பணிகள் கேட்கறது இல்லை. ஆனா துட்டகைமுனை பத்தி கேட்கும் போது இந்த விஷயங்கள் எங்களுக்கு விளக்கம் எழுதுறதுக்கு தேவைப்படலாம். சரி, அதனால சொல்றேன். பாருங்க, தனது தந்தையான காவந்தீச மன்னனின் வழிகாட்டுதலின்படி படியும் செயற்திட்டத்துக்கு அமைவாகவும் இயங்கிய விதம் இந்நாட்டு அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்நாட்டு வரலாற்றில் முதலாவது ஒழுங்கமைக்கப்பட்ட யுத்த செயற்பாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்கியவன் அவனே ஆவான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டமிடப்பட்ட படையெடுப்பு அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் துட்டகைமுனு மன்னன். எல்லால மன்னனுக்கு எதிராக தாம் மேற்கொள்ளும் போர் தமது சொந்த சுகநலன்களுக்கு அல்லாமல் பௌத்த சாசனத்தின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்பட்டதாக கூறியதன் மூலம் ஆட்சியாளன் நாட்டிற்கான பொது கொள்கைகளை முன்வைத்து அரசியல் செயற்பாட்டை மேற்கொள்கின்ற விதத்தை காண்பிக்கின்றது. என்ன செய்யறான்?
இவன் என்ன செய்யறான், தன்னுடைய சுயநலத்துக்காக பாடுபடல, நாட்டு மக்களுடைய நலனுக்காக மேற்கொள்ளத்தக்க மூலம் ஆட்சியாளர் நாட்டிற்கான பொது கொள்கைகளை முன்வைத்து அரசியல் செயற்பாட்டை மேற்கொண்ட விதத்தை காண்பிக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க எழுதும் போது இந்த விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்னர் தோல்வியுற்ற தமது எதிராளியின் கல்லறைக்கு உரிய முறையில் மரியாதை செலுத்தும்படி மக்களுக்கு ஆணையிட்டான். இதன் மூலம் தனது ராஜதந்திர செயற்பாட்டை வெளிப்படுத்தினான். கொண்டுட்டான், எல்லாரனை கொலை செய்யப்பட்டு விட்டான். இப்ப இந்தியா, சோழ நாடு கோபமாக இருக்கும். பிற்பட காலத்துல சோழர்கள் படையெடுத்தாங்க, அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல, இருந்திருக்கலாம். ஆனா இவன் அந்த கல்லறைக்கு மரியாதை செலுத்தும் போது இந்த இந்தியாவோடு இருந்த அந்த கோபம் என்ன செய்யும், குறையும். இறந்துட்டாலும் அவன் மரியாதை கொடுக்கின்றான். அது அங்க முக்கியம். இப்பாடத்தின் 2ஆம் பகுதியில் விளக்கப்பட்டதற்கு அமைவாக இதுவரை பன்முகப்படுத்தப்பட்டிருந்த பிராந்திய அதிகாரத்தை கொண்டிருந்த பருமக்கமாரை ஒன்று சேர்த்து கொண்டமை துட்டகைமனு மன்னனால் இந்நாட்டு அரசியல் அதிகார வளர்ச்சி காற்றப்பட்ட பெரும் பணி. நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். அரசியல் அதிகார வளர்ச்சி வரும்போது பருமக்கமாருக்கு முக்கியமான பதவிகளை வழங்கி இருக்கின்றான். வேலு சுமன, தேரா புத்தாபய, நந்திமித்ர பேர் ஞாபகம் இருக்குதா? இதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் முக்கியமான பதவி, பொருளாளர், அறிவித்தாளர், அமைச்சர் பதவிகள்லாம் கொடுத்திருக்கிறான். அமைச்சு பொறுப்புகள் பருமக்கமாருக்கு. பிரதேச தலைவர்கள், இதற்கு முன்னுக்கு ஒரு மன்னரை படிச்சிருக்கிறோம். பிரதேச பருமக்கமாருக்கு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு வர சொல்லியிருக்காரு. யாருன்னு ஞாபகம் இருக்கா? யாருக்காவது குயிக்கா டக்குன்னு ஞாபகம்? என்ன செஞ்சாரு பண்டுகாபையன் பருமக்கமாருக்கு? என்ன செய்தார்? பருமக்கமாரிடம் இருந்து ஆட்சியை பிடுங்கினார். எடுத்துதான் அனுராதபுரத்தை தலைநகரமா தெரிவு செஞ்சார். தன்னுடைய மாமன்மாரான பருமக்க பிரதேசத்திடமிருந்து நாட்டை கைப்பற்றித்தான் அனுராதபுரத்தை தலைநகரமா செய்தான். இன்னொருவர் இருக்கிறார், தான் மன்னனானதுக்கு பிறகு ஒரு வைபவத்திற்கு பருமக்கமார் 2 பருமக்கமாரை அழைத்திருந்தார். யார் அவர்? ஏன் லேட் ஆகுது சொல்றது? குயிக்கா இருக்கணும். குயிக்கா நம்ம ஒரு விஷயம் படிக்கிற நேரம் முன்னுக்கு படிச்ச விஷயம் தானே, படிச்சது டக்குனு குயிக்கா அந்த வேலை இருக்கணும், மூளை வேலை செய்யணும், குயிக்கா வேலை செய்யணும். ரைட், வேகமா ஓடணும், மூளை ஓடுனா தான் தெரியும். ரைட், தேவநம்பிதீசன் எங்கேயோ பார்த்திருக்கேன். தேவநம்பிதீசன் யாரை கூப்பிட்டார்? எந்த நிகழ்வுக்காக கூப்பிட்டார்? தனது 2வது முடிசூட்டு விழாவிற்கு கூப்பிட்டாரா? புத்தகத்துல அப்படி இருந்ததா? யோசிங்க 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 யோசிங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, யோசிங்க. ருவன்வழிசாய அவர் கட்டல, துட்டகைமனு கட்டியது. நான் கேட்கிறேன், தேவநம்பிதீசன் துட்டகைமனுக்கெல்லாம் முதல் ஞாபகம் வரணும். இது கேள்வியில இருக்குது, எக்ஸாமுக்கு வரும். லெவல்ல வரலையா? உங்களுக்கு டைம் எக்ஸாம்ல வரும். வெள்ளரசு மரக்கிளை நாட்டும் வைபவத்திற்கு சந்தனகாமம், கதிர்காமம் என்ற பிரதேச தலைவர்களை அழைத்தான்னு சொல்லி நாங்க படிக்கலையா? ஏன் 31 பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏன் ஞாபகம் வரல? நான் படிச்சது ஸ்கூல்ல இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்களா? இருக்கும், சொன்னேன் உங்களுக்கு. சந்தனகாமம், கதிர்காமம் என்ற பிரதேச தலைவர்களை தேவநம்பிதீச மன்னன் வெள்ளரசு மரக்கிளை நாட்டும் வைபவத்திற்கு அழைத்தார். அவர் பிரதேச தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்னு படிச்சிருக்கிறோம். இல்லைன்னு சொல்லலாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்கிற கேள்விகள் வேகமா என்ன செய்யணும், நீங்க அந்த இடத்துக்கு போகணும், வேகமா குயிக்கா போகணும். குயிக்கா போனாதான் எக்ஸாம் பேப்பர்ல அப்படித்தானே 3 மணித்தியாலம் டைம், பார்ட் 2 3 மணித்தியாலத்தில் நீங்க அவ்வளவு 120 புள்ளிகளுக்கு வேலை செய்யணும். வரலாறு 120 புள்ளிகளுக்கு நீங்க வேலை செய்யணும். 3 மணித்தியாலம் கொஞ்சம் மிஸ் ஆகாது, பிழைச்சு போகும். அப்ப மூளை வேகமா வேலை செஞ்சு கொண்டிருக்கும். பார்ட் 1 40 வினா 80 புள்ளி, 1 மணித்தியாலத்துக்குள்ள முடிக்கணும் 40ஐயும். எவ்வளவு வேகமா மூளை வேலை செய்யணும். அதுக்கு நாங்க மூளை என்ன செய்யணும், பழக்கணும். குயிக்கா எங்க படிச்சிருக்கோம். ஏன்னா 18 பாடம் இருக்கு. 18 பாடத்துக்குள்ள தேடி வரப்போகுது. இந்த பாடத்துல இருக்குமா, அந்த விஷயமா இருக்குமா, அவரா இருப்பாரா, இவரா இருப்பாரா, நிறைய விஷயம் நாங்க என்ன செய்யணும், படிக்கணுமா. அந்த மூளைக்கு அந்த வேலையை வேகமாக நாங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். எடுத்ததோட புத்தகத்தை பெறதுல தேடணும். எங்க மைண்ட்ல இருக்கு, நாங்க படிச்சிருக்கோம். படிக்கதான் புத்தகம் தேடணும். படிச்சது தானே, படிச்சது மூளையில் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்குது. அதை வெளிக்கொண்டரணுமா இருந்தா நாங்க யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். யோசிச்சா குயிக்கா யோசிக்கணும், அப்பதான் வரும். உடனே இல்ல புத்தகத்தை பரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் மூளையில உள்ளது அப்படியே இருக்கும். புதிய விஷயம் தானே செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப மூளைக்கு வேலை கொடுக்கணுமா இருந்தா இந்த வினாக்கள் கேட்கும் போது உடனடியாக நீங்க மைண்ட் மூளை வேலை செய்யணும். சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சொல்ற விஷயங்கள்
எக்ஸாமுக்கு முக்கியமானவை. ரைட், பாருங்க. இறுதியாக மகாராஜாவாக மகுடம் சூட்டப்பட்ட அவனுக்கு பெரும் அதிகார பலம் கிட்டியது. இது ஒரு வினா, உளவுல நான் கேட்கப்படலை, இது வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இறுதியாக மகாராஜா மகுடம் சூட்டியவன் துட்டகைமன் மன்னன். சரி, தான் எந்த அளவு அதிகாரம் உள்ளவனாக இருந்த போதிலும் ஆட்சியாளரின் பொறுப்பு பொதுமக்களின் நலனோம்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் என்பதை புரிந்து கொண்டமை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்திய நல்லெண்ணத்தின் மூலம் தெரிய வருகின்றது. என்னதான் அரசன் பலம் பெற்றவனாக இருந்தாலும் அவன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், இல்லாட்டி எந்த பிரயோசனமும் இல்லை. நாட்டு மக்களுக்கு அவர் செய்த அந்த சேவை தான் முக்கியம். இவரும் நாட்டு மக்களுக்கு நலன் நோம்பல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சரியா, பாருங்க. ருவன்வெளிசாய கட்டப்பட்ட வேளையில் அது நாற்றிசை வாயில்களிலும் தானமளிக்க ஏற்பாடு செய்தமையும் அதன் நிர்மாண நடவடிக்கை ஈடுபட்ட அனைவருக்கும் சம்பளம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தமையும் அதற்கான ஆதாரம். ருவன்வெளிசாய அவருடைய கனவு. 99 விகாரை கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது மகாவம்சம். அப்ப பாருங்க, அவ்வளவு 99 விகாரையிலேயே ருவான்வெளிசாயாவுடைய கனவு. ருவான்வெளிசாய்க்கு பக்கத்துல இருக்க மிரிச வெட்டியாதும் அவரால் கட்டப்பட்டது. லோக மகாபாயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கட்டிடங்கள் இருக்கு, அனுராதபுரத்தை சுற்றி இருக்கிறது. அப்ப இதை கட்டும்போது 4 மிக பிரமாண்டமானது, 4 பக்கம் நுழைவாயில்கள் இருக்குது. 4 நுழைவாயில்களின் தானம், அன்னதானம், சாப்பாடு. வேலை செய்யறவங்க, அந்த பக்கம் போறவங்க, பார்க்க வர்றவங்க, அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்தான். அப்ப இலங்கை எந்த அளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிருக்குது, உணவில தன்னிறைவு அடைஞ்சிருக்குது. இன்றைக்கு நாங்க அரிசி இறக்குமதி செய்யறோம் இல்லையா? நீங்க சொல்லலாம் அந்த நேரம் சனத்தொகை குறைவு, நிறைய நிலம் இருந்தது. ஓகே, இன்றைக்கு நிலம் இருக்குது, சனத்தொகை கேட்க உணவு உற்பத்திக்கு நிலம் இருக்குது, நீர் பற்றாக்குறை இருக்குது. ஆனா குளங்கள் மூலம் நீரை வழங்க முடியும். பல்வேறு வேறுபட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த நேரம் மக்களும் மன்னனுக்கு தங்களால முடிந்த உதவிகளை செய்தார்கள். இப்போது அந்த மாதிரி பிரச்சனை, இப்ப என்ன பிரச்சனை, கூட உதவி செய்யறது குறைவு. அந்த நேரம் மக்கள் உதவி செஞ்சாங்க, அரசனுக்கு உயிர் கொடுத்தார்கள். தங்களோட உயிரை கொடுத்து நாட்டை காப்பாத்திய அரசர்களுக்கு துணையாக மக்கள் இருந்தாங்க, பிரபுக்கள் இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. சரி, அப்ப இங்க வேலை செய்யற ஆக்களுக்கு சம்பளமும் கொடுத்திருக்காரு, அவ்வளவு பேருக்கும் சம்பளமும் கொடுத்திருக்காரு. அப்ப மக்கள் நலனும் அவங்களையும் அரசன் சொன்னா சும்மா வேலை செய்யணும், ஆனா சும்மா வேலை, சம்பளம் இல்லாமல் வேலை வாங்கல, சம்பளத்துக்கு வேலை வாங்கினார். சரி, பாருங்க. சரி, நடவடிக்கை எடுத்தமே இதற்கான ஆதாரங்களாகும். துட்டகைவன் மன்னன் மதிக்கப்பட வேண்டியது அவன் பௌத்த மதத்திற்கு ஆற்றிய தொண்டுகளுக்காக மட்டுமன்றி பன்முகப்படுத்தப்பட்டிருந்த இலங்கையின் அரசியல் அதிகாரத்தை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக அமைத்தமையும் ஆகும். இது அவ்வரசனின் செயற்பாடுகளில் துலாம்பரமாக தெரியும் ஒன்றாகும். சரி, அவங்களோட அரசியல்ல துலாம்பரம்னு சொன்னா முக்கியமாக தெரிகின்ற ஒரு விஷயம்தான் இந்த மன்னன் செய்த சேவை. சரி, துட்டகைவனும் மன்னனுடைய சேவைகள். ஓகேயா? ஒருத்தரம் இந்த துட்டகைவனை வண்டியை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களோட புத்தகத்தை பாருங்க, துட்டகைவனை வாசிங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. சரி, சரியா பிள்ளைகள் பாத்துறீங்களா? அப்படியே மைக் ஒண்ணுனாச்சு யாரவர்? துட்டகைமன்ல இவர் ஆரம்பத்துல இவருக்கு பிறகு இவருடைய மகன் ஆட்சிக்கு வரல.
இவருடைய சகோதரன் தான் ஆட்சிக்கு வந்தார். நாங்க அரச பாரம்பரியத்துக்குள்ள படிச்சிருக்கோம் தானே. சகோதரர் தான் ஆட்சிக்கு வந்தார். காரணம் இவருடைய மனைவி அரச பரம்பரையை சார்ந்தவங்க இல்ல, ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தனால இவருக்கு பிறகு இவர் என்னதான் சிறந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அரச பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவருடைய சகோதரன் சதாதீச மன்னன் தான் ஆட்சிக்கு வந்தான். அப்ப இவரோட பணிகள்னு கேட்கறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது. சரி, இதுல சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது. சொல்லப்படாத விஷயங்கள் என்னன்னு சொன்னா துட்டகமனை பற்றி விகார கட்டணை சொல்லியிருக்கிறாங்க. 18 வைத்தியசாலைகள் கட்டியிருக்கிறாரு. 18 வைத்தியசாலைகள் கட்டியிருக்காங்க. ஆனால் குளம் கட்டினார். நீங்க இந்த மன்னண்ட பணி கேட்கிற நேரம் குளம் கட்டினார்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இவர் குளம் கட்டல. சரியா? இவரோட காலத்துல கட்டப்பட்ட குளம் தான் சொரபுரவாவின்னு சொல்றோம். மகியாங்கனில் இருக்க சொரபுரவாவி இவரால் கட்டப்பட்டது இல்ல. இவருடைய புலத்தா அப்படின்னு சொல்லப்படுகிற இவருடைய அந்த 10 மல்லர்கள்ல ஒருத்தன் 11வது மல்லனாக இருந்தவன் தான் கட்டினார். சரி, புலத்தான்னு சொல்றவரால் கட்டப்பட்டதுதான் சொரபுரவெவ. மிக அழகான ஒரு வாவி. மகியாங்கனை நகரத்துல இடது பக்கமாக நாங்கள் தெய்யத்தக்கண்டிய ரோட்ல போயிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் போனால் அந்த உயரமான இடத்துல சொரபுரவெவ இருக்கிறது. கற்பாறை 2ஆக பிளந்து அதுலதான் இந்த கால்வாய் நீர் போற வெளியேறதுக்கான வழி இருக்குது. மிக சிறந்த ஒன்று. ஏன் அவர் அமைச்சார்னு சொன்னா 10 மல்லர்கள்னு சொல்லப்பட்டதுக்கு இந்த துட்டகைமனு மன்னனாகனுக்கு பிறகு அந்த பருமக்கமார் சொல்லப்பட்ட மல்லர்களுக்கு எல்லாம் நல்ல பதவிகளை கொடுத்தார் தானே. பெரும் பதவிகளை கொடுத்தார். எல்லாரோட சண்டை செய்து அந்த இதுல அந்த புலத்தான்னு சொல்றவரை அவர் மறந்துட்டார். புலத்தான்னு சொல்ற அந்த மல்லனுக்கு பதவி கொடுக்கிறார். அதனால கோபம் கொண்ட புலத்தா என்ன செஞ்சான், அனுராதபுரத்திலிருந்து மகியாங்கனைக்கு வந்தான். வந்து அந்த கோபத்துல அமைத்த குலம்தான் சொரபுரவேவன்னு சொல்லப்படுகிறது. கோபத்துல துட்டகை மன்னன் மீது கொண்ட கோபத்துல தான் சொரபுரவேவ அமைத்ததாக சொல்லப்படுது. அமைச்சிட்டான். இப்ப மன்னன் ஒரு நாள் மகியங்கனை விகாரைக்கு வாரார் பூஜைக்காக. மகியங்கனை விகாரை மன்னன் அமைத்ததாக சொல்லப்படுகிறது. துட்டகமன் மன்னன் மகியங்கனை விகாரைக்கு வர்ற வழியில இந்த குலத்தை பார்த்துட்டார். சொரபுரவேவ அழகான ஒரு குலம். யார் அமைத்ததுன்னு கேள்வி கேட்கிறார். சொல்றாங்க புலத்தான் சொல்லப்படுகின்ற ஒருத்தர் தான் அமைச்சிருக்கிறாரு. இவர் தான் உங்களோட படையில இருந்தவர் அப்படின்னு சொன்ன பிறகு மன்னன் அவரை கூப்பிட்டு பேசுறார். அவன் கோபக்காரன். கோபத்தை அவன் விடல. கேட்கிறான், மகியாங்கனை விகாரை அமைத்தது நீர் அமைத்ததாக இருக்கட்டும், நான் அமைத்ததாக இந்த குலம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு புலத்தா ஏலான்னு சொல்லிட்டான். ஒரு நாளும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவன் மன்னனா இருந்தாலும் அவன் பயப்படல, நேர்மையானவன் அப்படின்னு மூலாதாரங்களில் சொல்லப்படுகிறது. அந்த சொரபுரவெவ அந்த முன் வகையில ஒரு பெரிய ஒரு சுவர் ஒன்று செய்யப்பட்டு அதுல எழுதப்பட்டிருக்கிறது புலத்தாவால் அமைக்கப்பட்ட சொரபுரவெவ பாவின்னு சொல்லி. சரி, இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு அங்க இருக்குது. அங்கே மன்னன் குளம் அமைத்தான்னு சொல்லலாது. மற்ற நடவடிக்கைகள் ஓகே, திட்டமிட்ட படையெடுப்பா இருக்கலாம், எல்லாரும் தோற்கடிச்சுதான் இருக்கலாம், 99க்கும் மேற்பட்ட விகாரைகளை கட்டியிருக்கிறான் அது சொல்லலாம், 18 வைத்தியசாலைகள் கட்டியிருக்கிறான் அது சொல்லலாம். இதெல்லாம் அவனுடைய மன்னன் பணிகளுக்குள்ள வரணும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது மேலதிகமா நான் சொன்ன விடயங்கள் அது நீங்க உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 18 வைத்தியசாலை கட்டப்பட்டதாக பிறகு ஒரு பாடத்துல சொல்லப்பட்ட 4வது பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லல, அங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவரோட பணின்னு கேட்கும்போது இங்க உள்ளது மட்டும்தான் சொல்லுங்களோ, அதையும் சேர்த்து சொல்லலாம். வசப மன்னன், ஒரு நிமிஷம். ரைட், இந்த வசப மன்னனை பத்தி நாங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். இலங்கை வரலாற்றில மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு மன்னன் வசப மன்னன். காரணம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில முதலாக பாரிய குளம் அமைத்த மன்னன் வசப மன்னன். இலங்கையில் முதலாக பாரிய குளம் அமைத்த மன்னன் வசப மன்னன். அதனால வசப மன்னனை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ரைட், ஓகே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வசப மன்னன் இந்த முறை எக்ஸாமுக்கு வரல. இந்த அடுத்த முறையோ எக்ஸாமுக்கு உங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கிறது. வசப மன்னனை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. லம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன் ஆவான். சரி, இந்த லம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னனாக வசபன் இந்நாட்டு ஆட்சியாளர் குறிப்பிடத்தக்க வரலாற்றை கொண்டவர் ஆவார். இவங்களோட பரம்பரை எழுத்து
ஆவண வேலைகளை பார்ப்பவர்கள், அரச சபையில ஆவண வேலைகளை பார்ப்பவர்களாக இருந்து அரசனாக வந்தவர் தான். ஆகவே புதிய ஒரு அரச வம்சத்தை இவர் நினைச்சிருக்காரு, தோற்றுவித்திருக்கிறார். கிரேட் 7ல மானவர்ம அரசர்களை பற்றி நீங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த லம்பகர்ண வம்சத்துக்கும் மௌரிய வம்சத்துக்கும் இடையில அடிக்கடி மோதல்கள் இடம்பெற்றது. அந்த காலத்துல தான் அந்த மானவர்ம அரச பரம்பரை, மானவர்மன் ஆட்சிக்கு 300 ஆண்டுகளாக அந்த மானவர்ம அரச பரம்பரை சென்றது. அந்த மானவர்ம அரச பரம்பரையில வந்தவன் தான் இந்த 5ஆம் மகிந்த மன்னன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, அந்த ஞாபகத்தை நீங்க வச்சுக்கொள்ளணும். பாருங்க, உள்நாட்டு நிர்வாகத்தை முறையாக கட்டியெழுப்புவதற்காக அவனால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முன்னுதாரணங்களாகும். சரி, உள்நாட்டு நிர்வாகத்தை முறையாக கட்டியெழுப்புவதற்காக அவனால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முன்னுதாரணங்களாகும். அவனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஸ்தாபிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அவனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஸ்தாபிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் ஏராளமாக காணப்படும். நிறைய கல்வெட்டுகள் காணப்படுதாம். இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய அவ்வரசன் நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து நிர்வகிப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கான். இது நல்ல விஷயம், இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முழு நாட்டையும் நிர்வாக அலகுகளாக பிரித்து நிர்வாகம் செய்த முதலாவது மன்னன் வசபன். அப்படி என்னன்னா, இப்ப நாடு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது போல வசபன் அந்த காலத்திலேயே நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து அமைச்சர்களை நியமித்தான். அமைச்சர்கள் அந்த நிர்வாகம் செய்தாங்க. அந்தந்த பிரதேசத்தை அந்தந்த அமைச்சர்கள் நிர்வாகம் செய்தாங்க. மன்னன் தலைநகரில் இருந்து நிர்வாகத்தை கண்காணித்தான். ஏன்னா அரசனுக்கு நாடு பூராக சுற்றி வருவது கடினம், பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்து பிரச்சனை. இப்ப மாதிரி இல்ல, போக முடியாது. அப்ப என்ன செய்யணும், அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டார். அந்த அமைச்சர் அந்தந்த பிரதேசங்களை சிறப்பாக நிர்வாகம் செய்தார். அப்ப அந்த நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து நிர்வாகம் செய்த மன்னன் வசப மன்னன். இது வல்லிபுர பொற்சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வல்லிபுர பொற்சாசனத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வல்லிபுர பொற்சாசனத்தில் ரிஷிகிரி என்ற அமைச்சன் யாழ்ப்பாணத்தை நிர்வாகம் செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எக்ஸாமுக்கு வார விஷயம். கேட்கிறாங்க, வல்லிபுர பொற்சாசனத்தில் யாழ்ப்பாணத்தை நிர்வாகம் செய்ததாக சொல்லப்படும் அமைச்சர் யார்? நேரடி வினா, பார்ட் 1லயோ பார்ட் 2லயோ. ரிஷிகிரி அல்லது இசிகிரி ரெண்டும் இருந்தது. பேர் அது மாறி இருக்கும், அது பிரச்சனை. அந்த இசிகிரி என்ற அமைச்சன் இந்த வல்லிபுர பொற்சாசனத்தில் யாழ்ப்பாணம் எப்பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது? நாகதீபம் அல்லது நகதிவ கேட்கிறாங்க, கேட்கப்பட்டது. ரைட், பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் இருக்கும். அந்த இசிகிரி என்ற அமைச்சனால அல்லது ரிஷிகிரி என்ற அமைச்சனால யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட விகாரை பியாங்குக திஸ்ஸ விகாரை. யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கும் இருக்குது திஸ்ஸ விகாரை, பியாங்குக திஸ்ஸ விகாரை. அண்மை காலத்துல அந்த விகாரைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்த போது அங்க இருக்கிற பிக்குமாரால் பேசப்பட்டது. திஸ்ஸ விகாரை பற்றி பேசினாங்க. ஆனா யாழ்ப்பாணத்துல எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா திஸ்ஸ விகாரைக்கு யாழ்ப்பாண நகரத்துல இருக்கும். பியாங்குக திஸ்ஸ விகாரை, திஸ்ஸ விகாரையா இருக்கும், அங்கதான் இருக்கும். அங்க இருக்குது. யாழ்ப்பாணத்தில் உள்ள யாரும் இருப்பீங்களா இருந்தா பார்த்து கேட்டு சொல்லுங்க. அது எங்க இருக்கு? யாழ்ப்பாணம் மக்கள் யாரும் இருக்கீங்களா? அதுல குரூப்ல கிளாஸ்ல இருக்கீங்களா? யாழ்ப்பாணம் யாரும் இல்லையா? இல்லையா யாரும்? மற்ற கிளாஸ்ல இருந்தாங்களே. இருந்தா நான் பாப்பேன், நானாவது கேட்டு சொல்றேன். யார்ட்டையாவது தெரிஞ்சவங்க கேட்டு பாப்பேன். ரைட், ஓகே. ரைட், அடுத்த விஷயம் பாருங்க. இதுல மேல பந்தியில் உள்ளதுக்கு மேலதிகமான சொன்ன விஷயங்களை பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பென்சில நோட் பண்ணுங்க. முதன்முறையாக இந்நாட்டில் பாரிய குளங்களை அமைப்பதற்கு முன்னோடியாக வசப மன்னன் விளங்கினான் என்று வரலாற்று மூலாதாரங்களில் தெரிய வருகின்றது. இவன் ஆட்சி காலத்துல அதுக்கு முதல்ல சிறிய மற்றும் நடுத்தரமான குளங்கள் தான் இருந்தது. சிறிய மற்றும் நடுத்தரமான குளங்கள் தான் இருந்தது. அப்ப இவன் மட்டும் ஏன் பெரிய குளம், பாரிய குளம், 11 பாரிய குளங்களை கட்டுவித்தான், 12 கால்வாய்களை கட்டுவித்தான்? ஏன்னு சொன்னால் இந்த மன்னனுடைய காலத்துல இந்தியாவினுடைய கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது.
அந்த பஞ்சம் இலங்கைக்கு வந்தால் இலங்கையில் உள்ள மக்கள் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கஷ்டப்படுவார்கள்னு சொல்லி பஞ்சம் வருவதற்கு முதலியே நீரை சேமித்து வைப்பதற்காக பாரிய குளங்களை அமைத்தான். அந்த குளங்களின் மூலம் பெற்ற நீரினூடாக இங்கிருந்து உணவு அனுப்பக்கூட வாய்ப்பு, அவனுக்கு தானியங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருந்தது, உற்பத்தி அதிகரிச்சது. ஆனா இவன் ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுத்தான். எல்லா சொத்துக்களையும் போட்டு குளங்களை அமைத்தால் குளம் சக்சஸ் இல்ல, வெற்றி பெறலன்னு சொன்னால் நாடு வீழ்ச்சி அடையும். ஆனா அந்த சவாலை தன்னகத்தை கொண்டு சவாலை வெற்றி கொள்றதுக்காக இவன் 11 பெரிய குளங்களை அமைத்து அதில் வெற்றி பெற்றான். நாடு பொருளாதாரத்தில் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்தது. சரி, இவ்வாறு நடவடிக்கைக்கான தூண்டலை பெற்றதற்கான காரணம் தென்னிந்தியாவில் கிருஷ்ணா நதி பிரதேசத்தில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையினால் இந்நாட்டில் உற்பத்தியான தானியங்களுக்கு அதிக கேள்வி ஏற்பட்டமையினால் ஆகும். அவசரமாக புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தின் நிதியை செலவிடுவதற்கு மனநெடுத்த தீர்மானம் சர்வதேச பிராந்திய தேவைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு தூர நோக்குடனான செயற்பாடாகும். சாதனை, வெற்றி அல்லது தோல்வி இரண்டும் தான். எது நடக்கும்னு தெரியாது. எதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை, மனப்பக்குவம், தைரியம் வசப மன்னனுக்கு இருந்தது. ஆகவே வசப மன்னன் பாரிய குளங்களை கட்டிய முதலாவது மன்னன். நிறைய விஷயம் இருக்கு. லம்பகர்ண வம்சத்தின் முதல் ஆட்சியாளன், நாட்டை நிர்வாக ஆலைகளாக பிரித்து நிர்வாகம் செய்தவன், வரி அறவீட்டு முறையை முறைப்படுத்தியவன், பாரிய குளங்களை அமைத்தவன். பாருங்க எவ்வளவு பெரிய பணி. சரி, அது மட்டும் இல்ல, விகாரைகளை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்காரு, விகாரைகள் அமைச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருடைய காலம் மிக முக்கியமான ஒரு காலமாக காணப்படுகிறது இலங்கை வரலாற்றில். சரி, இந்நாட்டின் பௌத்த விகாரைகளை புனரமைப்பதற்காக வசப மன்னன் செயற்பட்ட விதம் மன்னனது நடவடிக்கைகளுக்கும் இரண்டாம் பட்சமானதல்ல. பௌத்த விகாரைகளை புனரமைப்பதற்காக அந்த வசப மன்னன் செயற்பட்ட விதம் மன்னனது நடவடிக்கை இரண்டாம் பட்சமானதல்லன்னு சொல்றாங்க. விகாரைகள் பழுதடைகையில் அவற்றை புனரமைப்பதற்கும் பிக்குமாரின் தேவைகள் நிறைவு செய்வதற்கும் அவ்வரசனால் விகாரைகளுக்காக வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் பற்றிய கல்வெட்டுக்கள் அதிகமாக காணப்படுகின்றன. விகாரைகள் அமைச்சிருக்கார், புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கார், நிறைய காசு கொடுத்திருக்கிறார் விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்யிருக்கு. சரி, அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. தேசிய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அடிப்படையை உருவாக்கி பெற்ற வருமானத்தை பயன்படுத்தி நாட்டின் நீர்ப்பாசன நடவடிக்கைகளை விரிவாக்குவதற்கும் அதன் மூலம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் வசப மன்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முன்னுதாரணங்களாக உள்ளன. நிறைய பணி. 12 கால்வாய் அமைச்சிருக்காரு. அதுல முக்கியமான கால்வாய் எலகர கால்வாய். எலகர கால்வாய் முக்கியமானது. சரி, எலகர கால்வாய் ஊடாக அனுராதபுரத்தில் இருக்கின்ற மின்னேரியா, கவுடுலு, கந்தலாய், கிரித்தலை ஆகிய குளங்களுக்கு நீர் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் உலகல் பேப்பர்ல கேட்கப்பட்டது, எலகர கால்வாய் மூலம் நீரை பெற்றுக் கொள்ளும் குளங்கள் 3 குறிப்பிடுக. மின்னேரியா, கவுடுலு, கந்தலாய், கிரித்தலை. இந்த குளங்களுக்கு எலகர கால்வாய் மூலம் நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. வசப மன்னனை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாம் விஜய் ஆமா, அந்த குளங்களை திரும்ப சொல்லிடுமா? எலகர கால்வாய் மூலம் நீரை பெற்றுக்கொள்ளும் குளங்களா? ஓ சார். மின்னேரியா இருக்கு, புத்தகத்துல இன்னொரு இடத்துல இருக்குது, அது பரவாயில்ல எழுதி கொள்ளுங்க. மின்னேரியா, கவுடுலு, கந்தலாய், கிரித்தலை. கந்தலாய், கிரித்தலை, கிரித்தலை அப்படின்னு சொல்லப்படுற குளம். மின்னேரியா, கவுடுலு, கந்தலாய், கிரித்தலை எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. பராக்கிரம சமுத்திரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குளங்கள் அனைத்தும் இருக்கும். சரி, சரியா? வசப மன்னனை பத்தி ஏதாவது கேட்கணுமா? வசப மன்னன் யாருக்கும் சந்தேகங்கள் இல்லாத போல இருக்குது. எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓரளவு மிச்சம் அது வந்து புக்கு நானே வாசிச்சா விளங்கும் ஃபுல்லா. புத்தகத்தை வாசிங்க.
விளங்காத பட்சத்தில் அடுத்த கிளாஸ் வந்ததோட கேள்வியை கேட்க ரெடி ஆவாங்க. நீங்க எழுதிட்டு வாங்க. நான் ஒரு நாளும் சொல்லியிருக்கிறேன், நீங்க எங்கேயாவது புக் பாருங்க, கேள்வி பாருங்க, கேள்வி எழுதிட்டு வாங்க, கேள்வியை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இங்க விட எல்லாம் முழுமை அடையும் தானே. முழுமை அடையணுமே. அப்ப கேள்வி நான் எந்த நாளும் சொல்றது, பாஸ் பேப்பர் தேடுங்க, கேள்வி எடுத்துட்டு வாங்க. நான் படிச்ச பாடத்தை தேடுங்க. இப்ப கிரேட் 10ல முதல் பாடம் முடிச்சிட்டோம், 2ஆம் பாடம் படிச்சிட்டோம், 3ஆம் பாடம் இன்னைக்கு முடியுது. அப்ப அதுல இருக்க கேள்விகள் எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 அதில் செஞ்சு பாக்குறீங்க, விலங்கலையா, உடனே அடுத்த கிளாஸ்ல அந்த கேள்வி என்ன செய்யணும், நீங்க கேட்கணும். கேள்வியை கேட்டா தான் ரைட் தெளிவு முழுமை அடைய முடியும். நாங்க முழுமை அடையணும், நாங்க கடைசி எக்ஸாம் நேரம் தான் எல்லாத்தையும் பார்த்து முழுமை அடைவோம்னா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. அப்ப உடனுக்குடன் அப்பப்ப சந்தேகங்கள் தீர்க்கப்படணும். நான் முதலே சொன்னேன், புக் வாசிக்கணும், புக் வாசிக்காதனாலதான் நான் புக் வாசிச்சு விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி. புக் வாசிக்கணும். புக்ல எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு வினாவுக்கான விடை இந்த புத்தகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இந்த மன்னர்கள்ல இருக்கு. எல்லாம் உங்களை பத்தி பணிகள் கேட்டா அந்த பணிகள் எல்லாம் புத்தகத்துல இருக்க விஷயம் தான், மேலதிகமா கேட்கல. புத்தகத்துல உள்ள பணிகள் எல்லாமே அதுல இருக்கு. அந்த இருக்கிற பணிகளை மேலதிகமாக நாங்க என்ன செய்யணும்னா கேட்கறதுக்கு அதை வாசிக்கணும், புத்தகம் வாசிக்கணும். புத்தகம் வாசித்தால் மட்டும்தான் முடியும். சரி, முதலாம் விஜயபாகு மன்னனை படிச்சிருவோம். முதலாம் விஜயபாகு மன்னன் பாருங்க, முக்கியமான ஆமா கேட்கலாமா? சொல்ல வந்தீங்க. இந்நாட்டை ஆண்ட மன்னர்களுள் மேன்மையான ஒருவன் முதலாம் விஜயபாகு மன்னன். இந்நாட்டை ஆண்ட மன்னர்கள்ல மேன்மையான ஒருவன் முதலாம் விஜயபாகு மன்னன். இவர் எப்படின்னா, இந்த தென்னிந்திய சோழ மன்னர்களின் ஆதிக்கம் பரவலடைந்து இலங்கையும் நீண்ட காலமாக இவ்வாட்சிக்கு உட்பட்டது. சோழர்கள் 5ஆம் மகிந்தன் அனுராதபுரத்தை கைப்பற்றி ஆண்டு கொண்டிருக்கும் போது அனுராதபுரத்தை கைப்பற்றி தலைநகரத்தை புலனறுவைக்கு மாற்றி 70 வருடங்களுக்கு மேல ஆட்சி செய்தவர்கள். 1017ஆம் ஆண்டு 5ஆம் மகிந்தன் கைது செய்யப்பட்டான் கிறிஸ்துவுக்கு பின். அதுல இருந்து நீண்ட காலம் ஒரு 70 வருடங்களாக சோழர்கள் புலனறுவையை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அந்த சோழர்களை இலங்கையிலிருந்து விரட்டி புலனறுவையை தலைநகரமாக கொண்ட மன்னன் இந்த 5ஆம் மகிந்தன். சரி, அது முக்கியமான ஒருத்தன். பாருங்க, இலங்கையும் நீண்ட காலமாக இவ்வாட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவ்வேளையில் நுண்ணறிவுடன் திட்டமிட்ட முறையில் படையெடுப்பை நடத்தி சோழ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெருமை இம்மன்னனை சாரும். 2வது முறையாக திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டவன் முதலாம் விஜயபாகு. 1வது முறையாக திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டவன் துட்டகை மன்னன். சரி, அதுவும் எல்லால மன்னனுக்கு எதிராக, இவனும் சோழ மன்னர்களுக்கு எதிராக. சிறு வயதில் இவன் இளமை பெயர் கேட்பாங்க. கீர்த்தி என்ற பெயருடன் ஒருகுணைக்கு சென்று அங்கு வளர்ந்து வந்தான். அரச வம்சத்தவர்களான கீர்த்தி குமாரனுக்கு அவனது பெற்றோர்களுக்கும் அடைக்கலம் வழங்கியது அங்கு வசித்த என்ற பாதுகாப்பு அதிகாரியே அவர் ஆவார். சித்தாரம்பி புத்தநாயக்க, புதல்னா, தண்டநாயக்க இப்படிங்கிற பெயரெல்லாம் அவருக்கு இருக்கும். சித்தாரம்பி புத்தநாயக்க, சித்தாரம்பி புதல்னா அல்லது தண்டநாயக்கன்னு சொல்லப்படுகின்றவர் தான். அவர் ஒருத்தர் பேர் தான் அவ்வளவு, பாதுகாப்பு அதிகாரி. ஏன்னா சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றியதுக்கு பிறகு அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆட்சிக்கு உரிமையுடைய இளவரசர்களை தேடி கொலை செய்தார்கள். அந்த நேரம் இந்த கீர்த்தி இளவரசன் சிறுவனாக இருந்தான். பாதுகாப்புக்காக ஒருவனைக்கு சென்றான். அங்கே அவனுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்கியவர் தான் இந்த சித்தாரம்பி புத்தநாயக்கர். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பனாக்கடவு செப்பேட்டில் அவர் எழுதியிருந்தார். இவருக்கு நன்றி செலுத்தி தான் பட்ட கஷ்டங்களையும் தனக்கு உதவி செய்த சித்தாரம்பி புத்தநாயக்க பற்றி அவர் என்ன செய்தார், எழுதியிருந்தார். சரி, பராக்கிரமிக்க சோழர்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு விஜயபாகு மன்னனால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முழு நாட்டின் பாதுகாப்பை கருதி மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு விடயங்களாகும். நடவடிக்கைகளும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை கருதியே மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு விடயமாங்களா இருந்தது. நாட்டின் சுதந்திரத்திற்கும் இறைமைக்கும் பாடுபட வேண்டியது நாட்டு மக்களுக்காக ஆட்சியால் ஆற்றப்பட வேண்டிய முக்கிய பணின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு மன்னனுடைய பணி என்னன்னு சொல்லி அதைத்தான் இவரும் செஞ்சிருக்கிறார். யுத்த நடவடிக்கை மூலம் சோழர்களை தோல்வியடை செய்து நாட்டை மீண்டும் ஐக்கியப்படுத்திய மன்னன் பின்னர் நாட்டை அபிவிருத்தி அடை செய்வதற்கு முயன்றான்.
சோழர் காலத்துல கவனியாது விடப்பட்டிருந்த விகாரைகளை புனரமைப்பதில் அவன் அவசரமாக ஈடுபட்டான். ஏன்னா சோழர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். அந்த சோழருடைய காலத்துல தான் புலனறுவையில சிவ ஆலயங்கள் அமைக்கப்பட்டது. அப்ப பௌத்த சமயம் அந்த 70 வருட காலத்துல பௌத்த சமயம் வளர்ச்சி அடையவில்லை. அப்ப முதலாம் விஜயபாவிற்கு ஒரு தேவை இருந்தது, பௌத்த சமயத்தை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு. அதுக்கு அவசரமாக அவன் ஈடுபட்டான். புலனறுவையில தலதா மாளிகை அமைப்பித்தான். விஜயசுந்தர் ராம் அப்படின்னு சொல்லி விகாரைகளை அமைத்தான். அங்கு அமைக்கப்பட்ட தலதா மாளிகைக்கு இந்தியாவிலிருந்து வேலைக்கார படை அல்லது அகம்படி சேனைன்னு சொல்லப்படுகின்ற படையை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்தினான், சம்பளத்துக்கு அமர்த்தினான். நிறைய வேலை அவர் செஞ்சிருக்காரு. பாருங்க, நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு மன்னன் முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொண்டார். அனுராதபுரத்திற்கு பதிலாக புலனறுவையை தனது தலைநகரமாக கொண்ட, ஏன்னா சோழர்கள் அங்கத்தான் இருந்தாங்க, சிறந்த ஒரு நகரமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அதையே அவன் செய்தான் மையப்படுத்தி தலைநகரமாக வைத்திருந்தான். அவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்காக அவன் தூண்டப்பட்டதற்கான முக்கிய காரணம் அந்நேரத்தில் இந்து சமுத்திரத்தில் மேற்கை மையமாக கொண்டு செயற்பட்ட சர்வதேச வியாபாரம். கிழக்கிற்கு நகர், நாங்கள் முன்னுக்கே பார்த்தோம் கிபி 1ஆம் நூற்றாண்டுலன்னு சொல்லி, மேற்கில் இருந்த வியாபாரம் கிழக்கு நோக்கி வளர்ந்தது. அப்ப கிழக்கு துறைமுகத்துக்கு பக்கத்துல ஒரு தலைநகரம் இருந்தால் இலகுவாக இருக்கும், வியாபார நடவடிக்கைகளுக்காக இலகுவாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்தால் அவங்க கரையில இறங்க முன்னுக்கு தாக்க முடியும், புலனறுவைக்கு துறைமுகத்துக்கு பக்கத்துல இருந்தால். அதனால புலனறுவையை தலைநகரமாக தெரிவு செய்தான். அம்மாற்றத்தினூடாக இலங்கைக்கு முக்கியத்துவம் பெறுவது இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பிராந்தியத்துடன் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக நிர்வாகத்தை கட்டமைத்து கொள்வதாகும். விஜயபாகிற்கு முன்னர் வாழ்ந்த அரசர்கள் பலரும் இத்தொடர்பு சம்பந்தமாக கவனம் செலுத்தி இருந்தாலும் அதனை நடைமுறை சாத்தியமாக்கி செயற்படுத்தியவன் இவனேயாவான். யாரு? இந்த துட்டகைமுனு மன்னாவான். புலனறுவையை தலைநகராக தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்திய தலையாய காரணியாக கோகர்ண என்ற இலங்கை துறைமுக திருகோணமலை துறைமுகம் இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பகுதியில் இருப்பதால் அத்துறைமுகத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு மிகவும் வசதியான இடத்தில் புலனறுவை அமைந்திருந்தமையை ஆட்சியாளர் விளங்கி கொண்டிருந்தோம். இது தேவையில்லை. ஏன்னா ஏன் புலனறுவை தலைநகரமா தெரிவு செய்தார்னு சொன்னால் அதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும். திருகோணமலை துறைமுகத்துக்கு பக்கத்துல புலனறுவை துறைமுகம் இருந்தது, அது தலைநகரம் இருந்தது, அதனால அமைச்சார். அதே நேரம் மேற்கில் இருந்த வர்த்தகம் கிழக்கு நோக்கி வந்தது, அதனால புலனறுவையை தலைநகரமாக தெரிவு செய்தார்னு நீங்க சொல்லணும். முதலாம் விஜயபாகு மன்னன் செயற்பட்ட விதம் அதற்கு பின்னைய காலத்தில் பெரும் செல்வாக்கை செலுத்தியன்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் இலங்கைக்கு வந்த நேரம் பாதுகாப்பாக இருந்த இலங்கையின் இறைமை அம்மன்னனின் மதியமான சிந்த கொள்கையின் பிரதிபலனை பாதுகாப்பாக இருந்த நேரம். அதுக்கு காரணம் இந்த முதலாம் விஜயபாகு மன்னனுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. சரியா? இவ்வளவுதான் முதலாம் விஜயபாகு வசவன் துட்டகைமுனு. ரைட். 4ஆம் பாடம் ஒரு பெரிய பாடம், பண்டைய சமூகம். அது நாங்க அடுத்த கிழமை ஆரம்பிப்போம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். கடைசியாக இருக்கிறீங்க, என்ன அரபுல உங்களோட பெயரை போட்டுருக்கிறீங்க, அது விளங்குதுல, யாருன்னு தெரியல, விளங்குற மாதிரி பேர்ல போடுங்க. சரி, ஏதாவது கேட்கணுமா அதுல? எல்லாம் ஓகேயா? அடுத்த கிழமை கேள்விகளோட வருவீங்களா? சரி, அடுத்த கிழமை டவுட்டோட வாங்க. இன்னைக்கு நாங்க முடிப்போம். சரி, பாடம் முடிஞ்சது. நீ அடுத்த பாடம் இன்னைக்கு ஆரம்பிக்க தேவையில்லை. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நாங்க முடிப்போம். ஓகே, குட் நைட். Thank you, sir. Good night. விளங்கிட்டு தானே? Thank you, sir. Good night. Sir. சரி, ஓகே, குட் நைட். Good night. Good night. Thank you, sir. குட் நைட்.
ரில்வான் நீங்க முன்ன இருந்து இருந்த ரில்வான் நீங்களா? கிரேட் 6 இருந்து இருந்தீங்களா உங்கள நீங்க? அந்த ரில்வானா? ரில்வான் மைக் வேலை செய்யலையா ரில்வான்? கேக்குது இல்ல? ஓ எஸ், ரில்வான் தான் கிரேட் 6ல ஐஎன்எஸ் இருக்கும்போது இருந்த ரில்வான் தான் அது. அந்த நேரம் ரில்வான் நிறைய விளங்கப்படுத்துவார். இப்ப ஏன் பேசுறது இல்ல? சோஃபியா ஓகே, யாருமே விளங்கப்படுத்த வரதில்லையே, என்ன காரணம்? சோஃபியாவும் தான். அடுத்த கிழமை எல்லாம் பேச ரெடியாவாங்க. ஓகே, குட் நைட்.